பழசை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருக்கிறது தான் மிதுனத்துக்கு வேலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. படுத்தா மற்றவங்கள மாதிரி நமக்கு தூக்கமே வராது. ஏன்னா நீங்கள் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும், முன்னேறியே ஆகணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் முன்னேறினாலும் பரவாயில்ல, பணம் வரலனாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் பணம் சம்பாதிச்சே ஆகணும். ஏன்னா அவ்வளவு கடன் இருக்குது. அந்த கடனால் குடும்பத்தில் தினம் தினம் சண்டை தான். அந்த நிலைமை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுதுங்கய்யா. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உயரப்போகுது. மற்றவங்கள விட நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை ஒன்றுக்கு பல முறை யோசித்து தான் அந்த இடத்துல காலை வைக்கலாமா வேணாவா அப்படின்னு முடிவே பண்ணுவீங்க. பல பேருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் குருவாக இருக்கீங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்டு பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மிதுனம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் உயர்வை பார்க்கவே இல்லை. காலம் மாறிடுச்சுங்க ஐயா. இத்தனை நாளாக உங்களுக்குன்னு மூடி வச்சிருந்த கதவு எல்லாமே உங்களுக்காக திறக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உங்களுடைய வாழ்க்கை சேஷ்டமாக இருக்க போது. குலதெய்வ வழிபாடை நீங்கள் தயவு செய்து பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய குலதெய்வம் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்துக்கு ஒரு அலங்காரத்தை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர்றதை உங்களாலேயே கண்கூடாக பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு 4 நல்லது நடக்கும்போது கூடவே சேர்ந்து 2 கெட்டது வருமா. அந்த கெட்டதை தடுக்கணும் அப்படின்னா நம்முடைய பெற்ற தாயாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தால் மட்டுமே தான் முடியும். அப்போ மற்ற தெய்வங்கள் எல்லாம் நம்மளை கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றாதா அப்படின்னா நிச்சயமாக காப்பாற்றுங்க ஐயா. ஒரு பிள்ளைக்கு பசியில் இருக்கும்போது மற்றவங்க உணவை கொடுக்கறத காட்டிலும் பெற்ற தாய் உணவை கொடுக்கும்போது அந்த உணவில் பாசமும் சேர்ந்து இருக்கும். அப்பேற்பட்ட குலதெய்வத்தை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு எப்பயுமே பக்க பலமாக உங்கள் கூடவே தக்க பலமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உங்களை காத்து ரட்சித்தே தீரும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவால் நீங்கள் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் தொல்லை தீரும். அதால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. மிதுனம் இனிமேல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க போகுதுங்கய்யா. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு முன்னேறியே ஆகணும் அப்படின்னு பல முயற்சிகளை எடுத்து வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒருத்தர் ஏமாற்றுவாங்க. அந்த ஏமாற்றத்தால் நீங்கள் மன உளைச்சலாகி அடப்போங்கய்யா இதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே நல்லது நடக்காது அப்படின்னு ஒரு விரக்தி நிலைக்கு வந்துடுவீங்க. அந்த நிலையெல்லாம் மாறும். இனிமே மிதுனத்தை யாராலையுமே ஏமாற்றவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, பால் எது, விஷம் எது அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருச்சு. தினமும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்து ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து உங்களுடைய குலதெய்வத்தோட நாமத்தை ஒரு 3 முறை உங்கள் கையால் எழுதும்போது மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுக்கிட்டு எழுதுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே வரும். முக்கியமாக கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலைமை வரும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக வேலை சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். குலதெய்வத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. உங்களால் குலதெய்வத்தோட நாமத்தை எழுத முடியலையா, மனசுக்குள்ளேயே குலதெய்வத்தோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது உச்சரிங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். கீழே கமெண்ட்லேயும் உங்களுடைய குலதெய்வத்தோட நாமத்தை பதிவிடுங்க. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குலதெய்வங்கள் எல்லாம் கூட இருக்குதா அப்படின்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி யோசிச்சிட்டீங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிய வரும். மிதுனத்தோட வாழ்க்கை மாறிடுச்சு. இனிமே நீங்கள் நல்லா மட்டுமே தான் இருப்பீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும்.
இத்தனை நாளாக வெறும் உயிர் மட்டும்தான் இருக்குது, உயிர் மட்டும்தான் மிச்சம், எனக்குன்னு எந்த விதமான ஒரு ஆசா பாசமுமே இல்லாமல் கடமைக்குன்னு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எத்தனை நாள் யாருக்குமே தெரியாமல் மனசுக்குள்ளேயே நீங்கள் அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இனிமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. முக்கியமாக உங்களுடைய கடன் தீரும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே கடன் தான். கடன் போட்டு கழுத்தை நெரிக்குங்க ஐயா. நிம்மதியாக நாம் நினச்சா மாதிரி நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு 10 ரூபாயை கூட எடுத்து குடும்பத்துக்காக செலவே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு கடன். அப்பேற்பட்ட நிலைமை மாறப்போகுது. நிம்மதியாக இருங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலையை சுப காரியத்தை புதன்கிழமையில் ஆரம்பிங்க. உங்களுடைய ராசி அதிபதி புதன். அப்பேற்பட்ட புதன் பகவானோட அனுகிரகம் உங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் உயர போகிறீங்க. மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து இத்தனை நாள் உங்களை விட்டு போயிருக்கலாம். எத்தனையோ பேர் உங்களை இலக்காரமாக நினச்சிருக்கலாம். ஐயய்ய, அவர்கிட்டலாம் நம்ம எந்த விஷயத்தையும் பேசவே முடியாது, அவரை ஒதுக்கி வச்சுட்டு அவரை நம்ம கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கிற முடிவு தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு மனசளவில் உங்களை ரொம்ப புண்படுத்தியிருப்பாங்க. அந்த காலமெல்லாம் மாறி உங்ககிட்ட புத்திமதி கேட்டு நடக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்களுடைய ஆலோசனைக்காக, எப்படி உங்களுடைய அறிவுக்காக உங்களை தேடி வருவாங்க. அப்போ உங்களுடைய மரியாதை கண்டிப்பாக உயரப்போகுது. உற்றார் உறவினர் மத்தியில் மிதுனம் தலை நிமிர்ந்து நிற்க போதுங்கய்யா. ராஜ வாழ்க்கை மிதுனத்துக்கு ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். குலதெய்வத்தை வழிபட்டுட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய ஸ்தலம் அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் இல்லத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான திருப்பதி ஸ்தலத்தில் போய் உங்களுடைய பாதத்தை பதிச்சாலும் சரி, நாராயண பெருமாளை வழிபட ஆரம்பிங்க. உங்களுக்கு தனம் பெருகும், செல்வ வளம் நிச்சயமாக உயர்ந்துக்கிட்டே வரும். ஏன்னா அவரால் மட்டுமே தான் உங்களை செல்வாதிபதியாக ஆக்க முடியும். மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகம் இருந்தாலும் நாராயண பெருமாள் தான் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவர். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வேர்வை சிந்தி ராப்பகலாக கண்ணு முழிச்சு ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலையை யார் செஞ்சது அப்படின்ற பேர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர புகழ் இன்னொருத்தருக்கு போயிடும். அப்போ பேரும் புகழும் சேர்ந்து இருந்தால் தானே நமக்கு நல்லது. நமக்கு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு புகழை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அது நல்லா இருக்குமா? இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதற்கான பலனை இன்னொருத்தவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நிலைமை மாறும். உங்களுடைய தரம் உயரப்போகுது. முக்கியமாக நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல உங்களை பற்றி எல்லாரும் பெருமையாக பேச போகிறாங்க. உங்களுடைய மரியாதை, கௌரவம் உங்களுடைய அலுவலகத்தில் உயரப்போகுதுங்கய்யா. நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களை தேடி வரப்போகுது. ஆகஸ்ட் 15க்கு மேலே பெருமூச்சு விட்டு நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை தொடர போகிறீங்க. சந்தோஷமாக இருங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நானும் என் சார்பாக பிரார்த்தனையாக அந்த நாராயண பெருமாள் கிட்ட வைக்கிறேன். நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய. நன்றி.